என்னை தள்ளி விட்டுட்டீங்க, என்னை இது பண்ணிட்டீங்கலாம் சொல்லக்கூடாது. இது என்னென்னா மெத்தனை போக்கு அந்த காணிக்கை செலுத்துறதில்ல. சில பேரெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், முதல் செலவே அவங்க தசமாகம் தான். ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஃபஸ்ட்டு அமௌண்ட்டே தசமாகம் தான். அது விட்டால் தலை வச்சிரும். ஆமாம், இது சின்ன இளம் விசுவாசம் இருந்தாலும் சரி, மூத்த விசுவாசம் சரி, அவருடைய காரியங்கள் சம்பளம் வந்ததும் கையில் பசை வந்தோன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்மளுக்கு ஏதோ வந்திருக்குது அப்படின்னு. உடனே அது யாரும் கேட்க வேண்டியதில்லை, யாரும் பின்னாடிலாம் போய் பார்க்க முடியாது. இங்கே சொல்லியே 30வது வசனத்தில் வர்றாரு. ஏன்னா அவன் 7வது அதிகாரம் 11வது வருஷத்தில் இந்த வசனம் கொடுக்கப்படுகிறது. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா 3 நாள் 3 பேர் செலுத்திட்டான். 4வது நாள் நம்மால் ஹாயாக வராரு. முதல்ல வரணுமா இல்லையா? நீ ரூபன் கோத்திரம் முதல்ல வரணுமா இல்லையா? மூத்தவன் தானே நீ. நான் கோத்திர பிதாக்கள் சொல்கிறேன், அந்த வம்சாவளியில் அது குளிர்ந்துருச்சு ஆவி. அதான் நீங்கள் குழியில் போட்டுறப்பே தெரியவானா, ஆவிக்கும் சம்மந்தம் இல்லை, மாம்ச